யாவையும் தாமுள ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடவர் அவர் தலைவர் அண்ணருக்கு சரண் நாங்களே என்ற கம்பரின் திருவரிகளை வணங்கி அவையோர் அனைவரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். கம்பன் காப்பியம் நமக்கு தரும் செய்தி பணிவின் பெருமையா துணிவின் திறமையா? இதுல என்னங்க சந்தேகம்? பணிவின் பெருமை தானே நான் ஆணித்தனமா சொல்லுவேன். நடுவர் அவர்களே எதிரணியில இருக்கவங்க துணிவுதான்னு பேசிட்டு போனாங்க. துணிவு இருந்தா ஒரு மனுஷன் எதையும் ஜெயிச்சிடலான்னு சொன்னாங்க. ஆனா அவங்க துணிவுக்கு உதாரணமா சொன்ன எல்லாருமே பணிவால வீழ்த்தப்பட்டிருக்காங்கிறத மறந்துட்டு அவங்க துணிவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயா, ஒரு மனிதன் உண்மையானவன் என்பதை அளவிடும் அளவுகோல் தான் பணிவு. அந்த அளவுகோலே வாழ்க்கையில் இல்லைங்கிறப்போ வாழ்க்கைங்கிற கோடி எப்படிங்க நேரா இருக்க முடியும்? ராமர் முடிசூட்டு விழா முடிஞ்சு மன்னர் கோலத்துல வருவாங்கன்னு ராமரோட தாய் கோசலை காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ராமர் மன்னர் கோலத்துல வராததை பார்த்து கோசலை கேட்குறாங்க, ஏன் முடிசூட்டு விழா முடிஞ்சும் மன்னர் கோலத்துல வரலன்னு. அதுக்கு ராமர் சொல்றாரு, தம்பி பரதன் நாட்டை ஆழ்வான்னு. இதை கேட்ட கோசலை சிறிதும் யோசிக்காம சொல்றாங்க, நின்னினும் நல்ல நாள் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? ராமனை விட பரதன் நல்லவன்னு ராமனோட தாய் கோசலை சொல்ற அளவுக்கு பணிவிலையும் நல்லொழுக்கத்திலையும் உயர்ந்தவர் தாங்க பரதன். இது பணிவோட பெருமை இல்லையா? தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணிதனை தீவினை என நீத்து சிந்தனை முகத்தில் தோக்கி போவினை என்ற பொழுது புகழினோய் தன்மை கண்டால் 1000 ராமர் நின்கேள் ஆவரோ தெரியும் அம்மான்னு. பரதன் ராமரை காட்டுல இருந்து அரசாட்சி ஏத்துக்கிறத சொல்லி காட்டுக்கு போவார். அப்ப பரதனை எல்லாரும் தவறா நினைச்சு திட்டுவாங்க. ஆனா குகன் மட்டும்தான் அவரை புரிஞ்சுக்கிட்டு சொல்லுவாரு, 1000 ராமர் உனக்கு சமமாக மாட்டாங்க அப்படின்னு. ராமர் பணிவிலையும் தன்னடக்கத்திலையும் எவ்வளவு உயர்ந்தவர்னு நமக்கு தெரியும். ஆனா ராமரையே 1000 ராமர் உனக்கு சமமாக மாட்டாங்கன்னு பரதனோட பணிவுக்கு கம்பர் அவ்வளவு அழகா உதாரணமா சொல்லி இருப்பாரு. ஐயா, எல்லாருக்கும் ஒரு பழமொழி தெரியும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அந்த பழமொழிக்கு எடுத்துக்காட்டா மனசுல பணிவை வச்சுக்கிட்டு அவரோட முகத்துல பளிங்குகள் மாதிரி தெரியுங்க பணிவு. வள்ளுவர் ஒரு குறள் சொல்லியிருப்பாரு, வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தான் உள்ளத்தனையது உயர்வுன்னு. பணிவாலேயே வானளவு உயர்ந்து காட்டினவர் பரதன். அந்த திருக்குறளுக்கு உதாரணமாவே பரதன் இருக்காரு. எண்ணில் கோடி ராமர்கள் நின்னினும் அண்ணல் நின் அருளுக்கு அரு ஆகுமோன்னு கம்பர் அவ்வளவு அழகா எண்ணிக்கை இல்லாத, ஏன் எண்ணிக்கையிலேயே அடங்காத கோடி ராமர்கள் பரதனுக்கு சமம், பரதன் அவ்வளோ பேருக்கு சமம்னு அண்ணன் அருளுக்கு நின் சமம்னு அவ்வளோ அழகா சொல்லி இருப்பாரு. ஐயா, அண்ணன் எப்போ போவான் திண்ணை எப்போ காலி ஆகுன்னு இப்போ எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாற்காலிக்காக சகோதரர்களையே கொல்ற அளவுக்கெல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் தன் தாய் தனக்கு அரச பதவியை பெற்றுக் கொடுக்கும் போது கூட அது அண்ணனுக்குரியது அறநெறிக்கு புறம்பானதுன்னு தெரிஞ்சு அயோத்தியோட எல்லையில ராமர் அரசாட்சி ஏத்துக்க சொல்லும் போது ராமர் ஏத்துக்க மாட்டார். உடனே பரதன் ராமரோட பாதுகைகளை வச்சு அயோத்தியோட எல்லையில அவ்வளோ பணிவோட அரசாட்சி செய்வாருங்க. இது கம்பன் காப்பியத்தோட பணிவோட பெருமை இல்லையா? பாதுகை வைத்திருந்த பத்மநாபன் பாங்கினில் வாழ்ந்தான் பரதன் தன் செயல்னு கம்பர் அவ்வளோ அழகா அந்த செயலை குறிப்பிட்டிருப்பாரு தன்னோட கவிதை வரிகள்ல. எல்லாருக்குமே கும்பகர்ணனை தெரியும், அசுரகுல தலைவரோட தம்பி. அவரு மிகவும் பெரிய போர் வீரர் தான், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனா அவரை ராமரை ஒரு இடத்துல வரைஞ்சிருச்சிருப்பாரு, அவரை சுத்தி பார்க்கணும் மலை போன்ற உடலை கொண்டவர் அப்படின்னு. கும்பகர்ணன் எவ்வளவுக்கு எவ்வளவு உறக்கத்துல இருக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு போர் செய்யும் வீரம் அவருக்கு இருக்கும். தான் உறங்கிக்கிட்டு இருக்கும்போது ராவணன் தன் தம்பியை எழுப்பி ராமருக்கு எதிராக போர் செய்ய சொல்றாரு. கும்பகர்ணனுக்கு தெரியும் அவரு ஒரு இறைவனுக்கு எதிராக போராட போறாரு, அவர் உயிரோட திரும்பி வரமாட்டார். ஆனா அண்ணன் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு, பெரியோர் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு உடனே அந்த போரை மறுவார்த்தை சொல்லாம போய் போர் புரிவார். இது பெரியோர் சொல் கேட்கணுங்கிற பணிவுக்கு உதாரணம் இல்லையா? ஐயா, எதிரணியில இருக்கவங்க பேசுனாங்க, துணிஞ்சு நின்னா யமனையும் விரட்டிடலான்னு. ஏன் அப்படி துணிஞ்சு நின்று இருந்தா யமனை விரட்டாம ஏன் எல்லாரும் இறந்து போனாங்க? ஏதோ பேச்சுக்கு சொல்லணும்னு சொல்லக்கூடாதுல்ல நடுவர் அவர்களே. துணிவு இருந்தா ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம், துணிவு இருந்தா பேரு பெருமை எல்லாமே வரும் அப்படிங்கிறாங்க. துணிவு மட்டும் இருந்தா அதுக்கு பேரு பெருமை எல்லாம் வராது, மதிப்பு வராது, தலக்கடங்கிற பேர் மட்டும்தான் வரும். துணிவோட சேர்த்து பணிவு இருந்தா மட்டும்தான் மதிப்பு வரும், அவங்க சம்பாதிக்கிற எல்லா புகழுமே நிலைச்சு நிற்கும். ஊர்மிளை எல்லாருக்குமே தெரியும் லக்வணனின் மனைவின்னு. ராமர் காட்டுக்கு
காட்டுக்கு போகும்போது சீதை போனாங்கன்னா கணவன் மேல இருந்த பாசத்துல போனாங்க. லக்ஷ்மணன் போனார்னா அண்ணன் மேல இருந்த பணிவுலையும் பாசத்திலையும் போனார். அண்ணன் போறான்னு தன் கணவர் வனவாசம் போனோடனே ஊர்மிலே போய் அவங்க அப்பா வீட்டில் சொகுசா வாழ்ந்திருக்கலாம், இல்லைனா மறுமணம் செஞ்சுட்டு இன்னும் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவங்க செய்யலை. 14 வருஷம் கண்ணே விழிக்காம கடுந்தவம் மேற்கொண்டு அவங்களோட அன்பையும் பணிவால வெளிக்காட்டினாங்களே, இது பணிவோட பெருமை இல்லையா? எனவே கம்பன் காப்பியம் நமக்கு தரும் செய்தி, பணிவின் பெருமை என்றே தீர்ப்பு அளிப்பீங்க என்று நம்பி பணிவுடன் அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.